10/2/2024 சனிக்கிழமை வேப்பம்பட்டில் உள்ள லூர்து மாதா அன்னையினுடைய நவநாள் திருப்பலி சிறப்பாக சிறப்பிக்கப்பட்டது. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வேப்பம்பட்டு வேளாங்கண்ணி அருள்தலத்தில் திருப்பலியும் அற்புத சுகம் தரும் ஆராதனையும் நிகழ்ந்தது. குறிப்பாக புதிதாக ஸ்டீல் கேட் அமைக்கப்பட்டு பங்கு தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களால் ஜெபித்து திறக்கப்பட்டது. மரியாயின் சேனை அங்கத்தினர்கள் இந்த நாளை சிறப்பித்து இந்த நாளுக்காக நாள் நல்ல முறையில் அமைய ஜபமாலை செய்து அன்னையின் பரிந்துரைக்காக இந்த நாளை ஒப்புக் கொடுத்தார்கள். மண்ணின் மைந்தர்களான அருட்தந்தை ஏ. கிறிஸ்துராஜ் MSFS, அருட்தந்தை பேட்ரிக் மத்தியாஸ் SDB, அருட்தந்தை பிரசாந்த் MMI மூவரும் இணைந்து திருப்பலி நிறைவேற்றி மக்களுக்காக ஜெபித்தார்கள். அன்னையின் ஆசீரால் பல அற்புதங்கள் நடந்தன, சாட்சியங்கள் பகிரப்பட்டது. அதன் ஒரு சில நிகழ்வுகளை இப்போது காண்போம். நாமும் ஜெபிப்போம், நமக்கும் அற்புதங்கள் பல நடக்கும். உமது அருளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் என்று நாங்கள் நினைத்து மிகவும் பெருமை அடைகின்றோம். இது லூர்து அன்னையினுடைய விழாவினை சிறப்பிக்கின்ற இந்த மாலை வேளையிலே நாங்கள் அனைவரும் அருட்தந்தை அவர்கள் சொன்னதை போல இந்த சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்கள் பொது நிலையினர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஜபக்கூடத்திற்காக நாங்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றீர், எங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர் என்று நாங்கள் நம்பி உம்மை இறைஞ்சுகின்றோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த நுழைவு வாயிலை ஆசீர்வதித்தருள்வீராக. இந்த நுழைவாயில் வழியாக செல்லுகின்றவர்கள் அனைவரும் நானே உங்கள் வழியும் வாழ்வுமாக இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை மனதார ஏற்றுக்கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை உமது நுழைவாயிலுக்குள் நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம் என்று எங்களுக்கு உணரச் செய்தரணும். இதோ இந்த நுழைவாயிலை ஆசீர்வதித்தரணும். இந்த நுழைவாயில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியறலும். இந்த நுழைவாயில் எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தியறலும். இதோ இந்த நுழைவாயிலும் உள்ளே இருக்கின்ற ஜெபக்கூடமும் எங்களை அருள்வாழ்வின் மக்களாக மாற்றியறலும். அன்னை மரியின் புதல்வர்களாக எங்களை மாற்றியறலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி பிடித்து அருள்மிக பெற்றவரை வாழ்க, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இப்பொழுது அருள் தந்தை இது இருக்கின்ற இந்த கேட்டை புனிதப்படுத்தி இருக்கிறார். இது இப்பொழுது அவருடைய அருள் கரத்தினால் இங்கே இருக்கின்ற ரிப்பனையும் அங்கே இருக்கின்ற பூவையும் இரண்டாக கட் செய்து இதை திறந்து வைப்பார். அனைவரும் அப்பொழுது கரங்களை தட்டி ஆண்டவரை நம்பிப்படுத்துவோம். கைத்தட்டுங்க எல்லாம். பால் திறந்து வைக்கிறாரு. அனைவரும் மாதா பாடலை பாடிக்கொண்டே வாழ்க 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 மாரியே வாழ்க வாழ்க. நற்செய்தி அறிவிக்க அனைவரும் வருக மரியின் சேவை வருக.
அனைத்து இறை உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம் ஒவ்வொருவரையும் பாசத்தோடு அழைத்து வழிநடத்துவதும் நம் பாசமிகு பொது தந்தை அவர்களுக்கும் மண்ணின் மைந்தர் நமது பாசமிகு தந்தை அருட்பணி கிறிஸ்துராஜ் அவர்களையும் திருப்பத்தூர் மாவட்ட உபத்தலைவி திருமதி இந்திராணி அவர்களுக்கும் ஜோலார்பேட்டை பங்கு தலைவருக்கும் மற்றும் அங்கத்தினர்களுக்கும் புதூர் கிளை சார்ந்த அனைத்து அமைப்பினர்களுக்கும் மற்றும் நமது வேப்பப்பட்டு பகுதியில் அனைத்து அங்கத்தினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது கிளைப்பகுதி வேப்பப்பட்டு பங்கு மக்கள் கொண்டாடும் புனித நூற்காலின் திருவிழாவை சிறப்பிக்கும் வகையில் இந்த திருநாட்களில் 3வது நாளாக மரியாதை செய்தி அங்கத்தினர் சிறப்பிக்க வந்திருப்பதை முன்னிட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என ஊர் மக்கள் சார்பாக அனைவரையும் அன்புடனும் பாசத்துடனும் வரவேற்கின்றோம். புகழ்பாக்கள், அன்னையை நோக்கி வாழ்த்துரைகள் என்று பலவிதத்திலே பலவாறு மக்கள் உறக்க கூறிக்கொண்டே இருந்தார்கள். இது உண்மையிலேயே வேப்பம்பட்டுதானா அப்படி என்ற ஒரு சந்தேகம். ஏனென்றால் இவ்வாக்கள் அனைத்தும் திருத்தலங்களிலே அன்னைக்கென்று கோபுரமாக எழுப்பப்பட்டிருக்கின்ற ஆலயங்களில் தான் கேட்பது வழக்கம். ஆனால் 75 ஆண்டுகள் கழித்து 76வது ஆண்டை இன்று நாம் தொடங்குகின்றோம் அன்னையினுடைய அந்த அரவணைப்பில். ஆக இந்த வாழ்த்துறை, இந்த புகழ்பாக்கள், இந்த கூக்குரல் இவை அனைத்தும் போதாது, நிச்சயமாக போதாது. ஆக இன்னொரு முறை அன்னையை நாம் உளமாற வாழ்த்துவோமா? நம்முடைய கரங்களை உயர்த்தி, உங்களுடைய கரங்களிலே ஜெபமாலை இருந்தால் அதை உயர்த்தி பிடித்து அன்னைக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கு நன்றி. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருவிழா கொடி உயர ஏற்றப்பட்ட நாள் முதல் இன்று வரை பல கருத்துக்களில் நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த விதத்திலே நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருத்து இன்றைய தினம் என்ன? எல்லாருமே நோட்டீஸ பார்த்திருப்பீங்க. என்ன கருத்து நாம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு? குணமளிக்கும் அன்னை. குணமளிக்கும் அன்னை. அன்னைக்கு ஏராளமான பெயர்கள், ஏராளமான பகுதிகளிலே அன்னைக்கென்று ஏராளமான பெயர்கள் சூட்டப்பட்டு இருக்கின்றது. பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டு அவரை வாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அணி அணியாக, சாறை சாறையாக, திரளாக மக்கள் அனைவரும் அன்னையினுடைய ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்மூர் மட்டும் சாதாரண விதமா இருக்குதா? நிச்சயமா கிடையாது. அதற்கு சின்ன வெப்பப்பட்டு விதிவிலக்கே கிடையாது. அன்னை மரியா என்றாலே நம் அனைவருக்கும் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. அன்னை மரியாவை போற்ற வேண்டும் என்றால் நம் உள்ளத்திலே ஆனந்தம் பெருகெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆக இன்றைய தினத்திலே நாம் அனைவரும் உள்ளம் மகிழ்ந்தவர்களாய் ஒரு குடும்பமாக இணைந்து அன்னை மரியாவை பற்றி நாம் சிந்திப்போம். அன்னை மரியாள் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். என்றுமே நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டே இருப்பார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்த வருடம் இதே நாள் பிப்ரவரி 10ஆம் தேதி நான் இந்த இடத்துல மறைவுரை ஆற்றினேன். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அப்பொழுது ஜெபமாலையை குறித்து நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன். இது சாதாரண கயிறு கிடையாது. ஜெபமாலை சாதாரண கயிறு கிடையாது. நிச்சயமாக இது ஒரு ஜெயத்தின் கயிறு, வெற்றியின் கயிறு. யாருக்கெல்லாம் துன்பங்கள் இருக்கின்றதோ அவர்களுடைய துன்பத்தை தேர்ந்து அறிந்து அந்த துன்பத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தருகின்ற கயிறு, அந்த வல்லமை மிக்க கயிறு. இந்த ஜெபமாலையை நாம் ஒரு பொழுதும் கீழே வைத்து விட வேண்டாம். எப்பொழுதுமே இந்த ஜெபமாலை நம்மோடு இருக்கும்படியாக நாம் செய்திட வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த ஜெபமாலை உன் அருகிலே இருக்கின்றதோ, உன்னுடைய கையில் இருக்கின்றதோ, அப்பொழுது நீ கலக்கம் அடைய வேண்டாம், துக்கம் கொள்ள வேண்டாம்,
துன்புற வேண்டாம். காரணம், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஜெபமாலை அதை பார்த்துக் கொள்ளும். நீர் சொல்கின்ற ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியே என்ற ஒரு ஜெபமானது, வல்லமை மிக்க ஜெபமானது உன்னை உன்னுடைய துன்பங்களிலிருந்து விடுவிக்கும். இங்க என்ன எழுதியிருக்கு? பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகள் திருத்தலங்களுக்கு செல்லுகின்ற வழியில் எழுதியிருக்கும். அதனுடைய முகப்பிலே எழுதியிருப்பதை நாம் பார்த்திருக்கலாம். நம்முடைய வேளாங்கண்ணி அன்னையுடைய தலைப்புறத்திலே எழுதியிருக்கின்றது. நாம் அனைவரும் அன்னையை உற்று நோக்கும் பொழுது நமக்கு ஒரு ஞாபகம் வர வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இறையேசு அன்புமிக்கவர்களே, நான் உங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்னையை நோக்கி ஏராளமான, இன்னும் சில பேர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வேண்டுதல்கள் அனைத்தையுமே ஏந்தி கொண்டு நடைபாதையாகவோ பாத யாத்திரையாகவோ சென்று அன்னையுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்து விட்டு வருவார்கள். ஆக இவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் ஏதாவது ஒரு ஏக்கத்தோடு, ஏதாவது ஒரு விருப்பத்தோடு அன்னையை நாடி நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுகின்றது. இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நம்முடைய கண்களுக்கு வியப்பாக இருக்கின்றது. நீங்கள் நினைத்ததாலோ நான் நினைத்ததாலோ நாம் இன்று இந்த இடத்திலே, இந்த திருப்பிடத்தின் முன் அன்னையினுடைய இந்த கூடாரத்திலே அமர்ந்திருக்கவில்லை. இது அனைத்தும் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, ஆண்டவருடைய தாயால் நிகழ்ந்துள்ளது. ஆக இந்த ஒரு வல்ல செயலுக்காக நாம் அன்னையை மறுபடியும் போற்றி புகழ்வோமா? மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய இன்றைய தினத்தினுடைய அந்த ஒரு தலைப்பிற்கு செல்வோம். குணமளிக்கின்ற அன்னை. அன்னைக்கு ஏராளமான பெயர்கள். அடைக்கல மாதா, வியாகுல மாதா, சகாய மாதா, பெரியநாயகி மாதா, முதிர்ச்சிகளை அவிழ்கின்ற மாதா என்று அவர் சொன்னார். அதை நான் இன்றைக்கும் மறப்பது கிடையாது. வேப்பம்பட்டு வழித்துணை மாதா. காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது இந்த வழியாக அநேகர் செல்கின்றார்கள். முன்பு இது ஒரு சிறிய ஒரு பாதையாக இருந்தது, வழியாக இருந்தது. அப்பொழுது சிறிய வாகனங்கள் சென்றது. ஆனால் இப்பொழுது விரிவுபடுத்தப்பட்ட பாதையாக இருக்கின்றது. இப்பொழுது எண்ணற்ற வாகனங்கள், எண்ணற்ற நபர்கள் அன்றாடம் இதில் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் தங்களுடைய இலக்கை சென்றடையும் வரை அன்னை மரியாள் துணையாக இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். ஆக நம்மை ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார். நம்முடைய உள்ளத்தை அவர் அறிந்து நமக்கு என்ன தேவை என்பதை புரிந்து அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். யார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய அன்னை மரியாள். தினமும் 2 நிமிட ஆராதனையில் ஆண்டவரை அனுபவித்து மகிழ்ச்சியை காண, அற்புதங்களை பெற இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்காக நாள்தோறும் ஜெபிக்கின்ற அருட்தந்தை ஏ. கிறிஸ்துராஜ், MSFS, நலம், தர்மபுரி. ஜெப உதவிக்கு 9443569355.